குறித்து வேதம் சொல்லுகிற முக்கியமான வசனங்களை பார்ப்போமா? வேதம் சொல்கிறது, மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ விவேகி. அதாவது முட்டாளுக்கு தான் கோபம் டக்குன்னு வருமா. நாம சில நேரத்துல சொல்றோம், எனக்குலாம் உடனே கோபம் வந்துரும்பா, நான் பட்டுன்னு கேட்டுருவேன், அப்ப நான் யாருன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது பாத்தீங்களா? அப்படி நம்ம கோபம் கொள்வோமானால் நாம மூடர்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னும் கூட பிரசங்கி 7:9 சொல்லுது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். அப்ப டக்கு டக்குன்னு கோபப்படுவது தவறு, அது ஒரு மூடத்தனம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கோபத்தை அடக்க எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தனா, அதுக்கும் வழியே வேதம் சொல்கிறது, மனுஷருடைய விவேகம் அவனுடைய கோபத்தை அடக்கும். சோ நம்ம விவேகத்தோடு இருந்தோமானால் நம்ம கோபம் அடங்கும்னு நீதிமொழிகள் 19:11 சொல்லுது. நமக்கு எப்படிங்க விவேகம் வரும்? அதற்கும் வேதம் தீர்வு சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 5 சொல்லுது, என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். சோ நம்ம கர்த்தரை கவனிக்க வேண்டும், அவருடைய புத்திக்கு செவியை சாய்க்க வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை நம்ம தியானிக்க வேண்டும். எஸ், இந்த ஞானத்தை பெற நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும், அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? சோ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அவர் ஞானத்தை தருகிறவராய் இருக்கிறார். வேதத்தை அதிகமா நம்ம படிக்கணும், அதை தியானிக்கணும். இதுல இருந்து ஆண்டவர் என்ன சொல்றான்றதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழ நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது, என் மகனே, உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். சோ தேவனை அறிகிற அறிவுல நம்ம வளரும் போது, வேதத்தை அதிகமா தியானிக்கும் போது, வாசிக்கும் போது, அதை யோசிக்கும் போது நமக்கு விவேகம் வரும். அப்போ நம்ம மனதுல சீக்கிரமா கோபம் குடிக்கொள்ளாது. நாமும் விவேகியாக மாறுவோம். மூடராக இல்லாதபடிக்கு விவேகியாக மாறும்படிக்கு தேவன் கொடுத்த அந்த வேத வசனங்களை அதிகமாய் படிப்போம், வாசிப்போம், நேசிப்போம், யோசிப்போம், அதன்படியே நடப்போம். கோபத்தை விட்டு விலகுவோம். God bless you.